நேர்களே, அக்டோபரில் ரெட் அலர்ட் விட்ட நாள் அன்னைக்கு சூரியன் ஜொலிச்சது. எதற்காக லீவ் விட்டாங்கன்னே தெரிலன்னு கிண்டல்களும் கேலிகளும் வந்தன. இன்று எந்தவித அலர்ட்டும் இல்லாத நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் பள்ளி மாணவர்கள் தான் இதில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம காட்சிகளில் பார்த்துட்டு இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் இந்த பெரும் மழைக்கு நடுவே பள்ளி முடிந்து இன்னல்களுடன் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் தான். தொடர்ந்து எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். பொன்னேரியில் உள்ள நிலவரத்தை காட்சிகளூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. மழைநீர் வடிவதற்கு அங்கே ஏதேனும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கா? மழை நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது? பள்ளி மாணவர்கள் தரப்புல இருந்தோ பெற்றோர்கள் தரப்புல இருந்தோ யாராச்சும் நம்ம கிட்ட பேசினாங்களா? விரிவான தகவல் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் காலை முதல் இடைவிடாது கனமழை கொட்டி வருகிறது. கனமழை காரணமாக பல்வேறு இடங்கள் சாலையில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்படாத நிலையில் காலையில் பெய்த மழையின் மிகுந்த சிரமத்துடன் மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர். காலை முதல் மழையின் தீவிரம் அதிகரித்துள்ளது. சுமார் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பொன்னேரியில் கனமழை காரணமாக பெய்து வரக்கூடிய இந்த சூழலில் மாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் மாணவர்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். பெற்றோர்கள் அழைத்து செல்லும் மாணவர்கள் குடைப்பிடித்தபடியும் மழை கோட்டு அணிந்தபடியும் வீட்டிற்கு செல்கின்றனர். தாங்களாகவே வீடு திரும்பும் மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் குடைப்பு எதுவும் இல்லாமல் கொட்டும் மழையில் நனைந்தபடியே வீடுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். பள்ளிக்கு விடுமுறை விடாததால் மாணவர்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். தேரடி ரயில்வே பாலத்தின் கீழ் தேங்கிய தண்ணீரையும் மிகுந்த சிரமத்துடன் மாணவர்கள் கடந்து சென்றனர். இவ்வழியில் சென்ற ஜேசிபி இயந்திரத்தின் பக்கெட்டில் அமர்ந்தபடியே சில மாணவர்கள் குளம் போல தேங்கியுள்ள தண்ணீர் கடந்து சென்றது பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.